வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணி வச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணி விட்டுட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்கள், ஆடியோவில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் போங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த வீடியோலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பீட்டுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண, ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க்கை மார்க் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்படி ப்ளே பண்ணி பார்த்து கீழே ஆட் பீட்டுன்னு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வீடியோ லாஸ்ட் வர நீங்கள் வந்து பீட் மார்க்கை மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், லிரிக்ஸ் எடிட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு டெக்ஸ்ட் போங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் போங்க. ஸோ லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்தே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வேர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைனிங்கை எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபாண்ட் போங்க. ஸோ ஃபாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டோ, ஸோ டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு ஸ்டைல் போங்க. ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த எல்லோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஷேடோவில் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. கம்மி பண்ணி விட்டுட்டு பிளர்ரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி விட்டுட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டிக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டைல் போய்க்கோங்க. ஸ்டைலில் போயிட்டு அனிமேஷன் போங்க. அனிமேஷனில் போயிட்டு இதில் இன் அவுட் அப்புறம் லூப்புன்னு இருக்கும். ஸோ அந்த லூப்பை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வேவ் 3ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக வேணுமான்னு. ஸோ நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக கொடுத்துக்கிட்டேன். ஸோ கடைசி 3.0 கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்திருக்க மெலடி சாங்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல அது வர வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து எல்லோ கலரில் தெரியும். திருப்பி என்ன பண்ணுங்கள், அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் பீட் மார்க் வர வச்சுட்டு ஸ்டைல் போய்க்கோங்க. ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேர்ட் வருமோ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணான்னா கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணனா அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வர இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எடிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு திருப்பி நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ எடிட் பண்ணோம்னா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், ஓவர்லே கிளிக் பண்ணுங்கள். ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர்லேன்னு கிளிக் பண்ணிட்டு ஸோ இதோட நார்மல் வீடியோ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணாமல் வச்சுருப்போம்னா அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்வைப் பண்ணிட்டே இருந்திங்கன்னா பேஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்கேலுக்கு போயிட்டு இதை 100க்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கையை வச்சு சேஞ்ச் பண்ணும்போது சிலது கொஞ்சம் ப்ளேஸ் மாறும். ஸோ இதில் போய் 100க்கு சேஞ்ச் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே அப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிமூவல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோ ரிமூவல்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லிரிக்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆயிரும். ஸோ வீடியோ இவ்வளோந்தான். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.